கொழுக்கு மொழுக்குன்னு பன்னு மாதிரி இருக்குது உங்கள் சீக்ஸை ஏன் இன்னும் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க? இந்த அழகான சீக்ஸை ஷைனிங்காக க்ளோவ் ஆக்குறதுக்கு நான் சொல்கிற மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஹைல்ட்ரானிக் ஆசிடை உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனில் எடுத்துக்கோங்க. இது எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகும். பட் ஒன்று நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, இந்த சீரம் டேம் ஸ்கின்னில் தான் அப்ளை பண்ணணும். பிகாஸ் மாய்ஸ்சரைசரை இவங்க ஸ்கின்னில் லாக் பண்ணி வைக்கும். ஸோ டேம் ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணால் கண்டிப்பாக மேக்ஸிமம் ரிசல்ட் கொடுக்கும். அண்ட் செகண்ட் திங், தீபிகா படுகோன் அவங்க வெட்டிங்க்கு முன்னாடி குடித்தா அந்த ஜூஸ் தான். அது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் இருக்கிறது வெறும் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா அண்ட் பீட்ரூட். இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த க்ரீன் லீவ்ஸில் நிறைய ஆல்கலைசிங் ப்ராப்பர்ட்டி நிறையா இருக்கிறனால உங்கள் ஸ்கின்னையும் ஹேரையும் க்ளோவாக வச்சுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங், அதே தீபிகா படுகோன் பண்ண விஷ்பூ ட்ரீட்மெண்ட். இதில் கொரியன் நானோ இன்ஃப்யூஸ் டெக்னாலஜி இருக்கிறனால உங்களுக்கு எந்த சீரம் செட் ஆகுதோ அதை வச்சு இன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க.